ஜெபிப்போம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் சில முக்கியமான காரியத்தை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். அதில் வறுமைனா என்ன அப்படின்ற காரியத்தை என்ன செய்தோம்? நம்ம சேர்ந்து தியானித்தோம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்ற பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பா என்ன செய்யணும்? கவனிக்கணும். அதனாலதான் கர்த்தர் போதகர்களை சபையில ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது என்ன செய்யணும் பாருங்க. சபையில மெய்ப்பருடைய வேலை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். போதகருடைய வேலை வேற, தீர்க்கதரிசியோட வேலை வேற, அப்போஸ்தலருடைய வேலை வேற. இந்த மாதிரி நிறைய வேலைகளை கர்த்தர் சபையில என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அப்ப ஒரு மெய்ப்பனுடைய வேலை போதிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். ஆனா சுவிசேஷகர் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மெய்ப்பன் மாதிரி என்ன செய்ய மாட்டாரு. அவர் அனல் பறக்க ஒரு 10 நிமிஷம் என்ன செய்வாரு? ஒரு அனல் பறக்க ஒரு மெசேஜ் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அதுல ஜனங்க என்ன செய்வாங்க? அப்படி ஒப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி தீர்க்கதரிசி என்ன செய்வாரு? சில தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யறாரு? உரை. ஆனா இந்த மெய்ப்பனுடைய வேலை என்பது சத்தியத்தை, வசனத்தை நிதானமா எடுத்து அவங்க புரியுற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு போதிக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோன்ற அந்த பிரசங்கம், அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. ஒரு புரிந்து கொள்வது இல்லாம வசனத்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பா என்ன செய்யணும்? கவனிக்கணும். அந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சோ இப்ப கடந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். என்ன ஆசீர்வாதம்னா, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் இது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நாட்கள் இது. அல்லேலூயா. அப்ப யார் நீதிமான்றதை குறித்து என்ன செய்தோம்? பார்த்தோம். நீதிமானுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறான்னு என்ன செய்தோம்? பார்த்தோம். அதுல ஒரு பாகமாக இன்னைக்கு அநேகர் கஷ்டப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா வறுமை. என்னது? வறுமை, தரித்திரம், இல்லாமை, குறைவு. இதெல்லாம் உலகத்தாருக்கு மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்கும் ஒரு பெரிய என்ன செய்யுது? சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களும் அதே பண கஷ்டத்துல, அதே வறுமையில, அதே தரித்திரத்துல, அதே சூழ்நிலைகள் வழியா என்ன செய்யறாங்க? கடந்து போகிறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான வழிகளை, வாய்ப்புகளை தேவன் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரு? ஆமென். நமக்காக சிலுவை அவர் சுமந்தார். அப்ப இந்த வறுமைனா என்ன அப்படின்றது குறித்து என்ன செய்தோம்? பார்த்தோம். வறுமைனா என்ன? தேவனை விட்டு ஒரு மனிதன் என்ன செய்வது? வேறு பிரிக்கப்படுவது. தேவனற்ற ஒரு வாழ்க்கைவது எதற்கு காரணமா மாறுகிறது? வறுமைக்கு ஒரு காரணமா மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தோம், வறுமை என்னென்ன விளைவுகளை எல்லாம் என்ன செய்யும்? வறுமை வந்துருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாற்றும், எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகுன்ற காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வறுமை வருவதற்கான காரணங்கள் என்ன? அதுல போன வாரம் லேசா டச் பண்ணேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா என்ன செய்ய போறதை குறித்து தியானிக்க போறோம். என்னது? வறுமையின் காரணங்கள் அப்படின்னா, ஒரு தரித்திரம் வருது அப்படின்னா, ஒரு கடன் பிரச்சனை வருதுன்னா, அது எடுத்தவொடனே டம்மு டம்முன்னு என்ன செஞ்சிருது இல்ல, வந்துறது கிடையாது. இப்ப ஒரு மனுஷன் பாவத்துல விழுகிறான்னா, இன்னைக்கு திடீர்னு போய் பாவத்துல ஒரு மனுஷன் என்ன செய்யறது கிடையாது, விழுகிறது கிடையாது. அதுக்கு பின்பாக பல நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில நிறைய வேலைகள் என்ன செஞ்சிருக்கு. அவன் இன்றைக்கு விழுவதற்கு சிலப்ப வருடங்களா கூட சில என்ன செஞ்சிருக்கலாம். சில வேலைகள் அவனுக்கு பின்பாக பல வருடங்களாய் அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வந்திருக்கலாம். அவன் சிந்தனையில, அவனுடைய நினைவுகள்ல, அவனுடைய கையின் கிரியைகள்ல இந்த வேலை செஞ்சு 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 ஒரு நாள் அவன் என்ன செய்யுது? பாவத்துல விழுதல். அதே போலதான் இந்த வறுமை என்பது ஒரே நாள்ல ஒருத்தன் என்ன செஞ்சது கிடையாது. நேற்று கோடீஸ்வரரா இருந்தாங்க, நேற்று எல்லாம் ஆக போகன்றத இன்னைக்கு டம்மு எல்லாம் போச்சுங்க அப்படின்னு யாரும் ஆகிறது கிடையாது. வறுமை வருவதற்கு பல காரணங்கள் என்ன செய்யுது இருக்கு. அதை போன வாரம் லேசா சொன்னேன். முதலாவது காரணம் பாவம். என்னது? பாவம். இந்த வறுமை உலகத்திற்குள்ள கொண்டு வந்ததை எதுன்னா, ஆதாமினுடைய பாவம், ஆதாமினுடைய மீறுதல் தான் இந்த உலகத்திற்குள்ள என்ன செஞ்சது? தரித்திரத்தை கொண்டு வந்தது. கடினமாய் உழைக்கிற ஒரு வேலையை இதுதான் கொண்டு வந்துச்சு. பாவம் தான் கொண்டு வந்துச்சு. தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவனுக்கு தேவையான சகலவற்றையும் தேவன் எப்படி கொடுத்திருந்தாரு? எப்படி கொடுத்தாரு? சம்பூர்ணமாய் கொடுத்திருந்தாரு, குறைவில்லாம கொடுத்திருந்தாரு. ஆனா அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துக்குள்ள என்ன உண்டாச்சு? குறை உண்டாச்சு. முள்ளு எப்ப முளைத்தது அப்படின்னா,
ஆதாமின் மேல் வந்த அந்த சாபத்தின் விளைவாக தான் முள்ளே என்ன செஞ்சது? முள்ளே உண்டானது. இவன் ஒண்ணு விதைக்கிறான், வேற ஒண்ணு என்ன செய்யறான்? விளையுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஆதாமின் மீறுதனால் வந்த சாபம். அப்ப பொதுவா நான் சொல்லுகிறேன், பாவம் வறுமை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், உலகத்தாருடைய வாழ்க்கை பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனா ஏதாவது ஒரு வழியில அது என்ன செஞ்சிடும்? ஏதாவது ஒரு வழியில போயிடும். சங்கீதம் 128 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, உன் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவான் இருக்கு. ஆசீர்வாதம் என்னன்னா, உங்க கையின் பிரயாசத்தை, நீங்க உழைக்கிறத, தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சாப்பிடணும். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஆனா நம்ம உழைக்கிற பணத்தை நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா, அதுக்கு பின்பாக ஏதோ ஒரு என்ன செய்யுது? ஏதோ ஒரு போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உழைக்கிறோம், டாக்டர் சாப்பிடுறாரு, நம்ம உழைக்கிறோம், வட்டி வாங்குறவங்க சாப்பிடுறாங்க, நம்ம உழைக்கிறோம், வேற யாரோ சாப்பிடுறாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அப்ப பாவத்தின் விளைவாக தரித்திரம், வறுமை குடும்பத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த பாவத்தை என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஏதாவது பாவங்கள் என் வாழ்க்கையில காணப்படுமானா? சில நேரம் பாருங்க, ரகசியமாய் சில பாவங்கள் என்ன செய்யும்? அது நமக்கே பாவம்னு என்ன செய்யாது. சில காரியங்கள் நமக்கே இது பாவம்னு என்ன செய்யாது தெரியும். அது யார் தெரியுமா உணர்த்துவா? தேவ ஆவியானவர் மட்டும் தான் அதை சுட்டி காண்பிப்பார். அல்லேலூயா. நம்ம செய்கிற தவற, நம்ம போகிற பாதை தவறு அப்படின்றத யார் தான் உணர்த்தி காண்பிப்பா? தேவ ஆவியானவர் உணர்த்தி காமிக்கும் போது அதுல இருந்து எதுக்கு காமிக்கிறார் ஆண்டவர்? எதுக்கு? அதிலே தொடர்வதற்காக அல்ல, அதுல இருந்து விடுதலையாகி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில காரியங்களை நமக்கு உணர்த்துறாரு, சில காரியங்களை காண்பிக்கிறாரு. அப்ப அதை நம்ம உடனே அறிக்கை செய்து என்ன செய்யணும்? இந்த வாரம் கூட நம்ம தியானிச்சோம் பாத்தீங்களா? நீதிமொழிகளை நம்ம தியானிக்கும் போது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற என்ன செய்யறான்? அப்ப பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்குது. அந்த நீதிமொழி 28 நினைக்கிறேன், 28 29 எடுங்களேன். நீதிமொழிகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 29 நினைக்கிறேன், 29 1 வாசிங்க. ஓகே, கவனி. இங்க என்ன சொல்லுது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியே. அப்படின்னா தேவன் அடிக்கடி ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. நம்ம எதுக்கு உணர்த்துறாருன்னா, நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். பேதுரு சொல்றாரு, பேதுரு நீங்க வாசித்து பார்த்தா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டவங்க? நீங்க வியாதியை சுதந்திரிப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கல, நீங்க கடனை சுதந்திரிப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கல. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வாதமாய் வாழும்படியாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நம்மை ஒரு ஆசீர்வாதத்துவான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவதற்காக தேவன் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன செய்யறாரு? அப்புறப்படுத்துவதற்காக அடிக்கடி நம்மள என்ன செய்யறாரு? கடிந்து கொள்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதற்கு கீழ்ப்படியும் போது நமக்கு சகாயம் கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. 28வது அதிகாரம் 13 வாசிங்க, 13 14 வாசிங்களேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப 29:1 என்ன சொல்லுது? சகாயம் கிடைக்குது இல்லையா? இரக்கம் கிடைக்குது. இங்கேயும் பாருங்க, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. 14 பாருங்க, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ. பாத்தீங்களா? எப்ப என்ன செய்யறான் அவன்? பயந்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்படி நடுங்கிட்டு இருக்கிறது கிடையாது. நான் கர்த்தருக்கு முன்பாக, அவன் கர்த்தரனை பார்க்கிறாரே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரே அப்படின்றது என்னது? இப்ப எப்பயுமே உங்க கூட ஒரு ஆள் இருந்தாருன்னா நீங்க பேசுவதற்கு என்ன செய்வீங்க? டப்பு டப்புன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? எப்பயும் உங்க கூட ஒருத்தர் இருக்காரு, அப்ப நீ கண்டதை அழுத்தி வருவீங்களா பக்கத்து வீட்டுல போய்? இல்ல. எப்படி இருப்பீங்க? என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரிதான் தேவனுக்கு பயப்படுறது என்னன்னா, எப்பயும் அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தாரு. எப்படி பயந்தாரு பாருங்க. அவன் பாவம், அவன் வாழ்க்கை அவனை தேடி என்ன செய்யுது? அவனை தேடி வருது. அவன் செஞ்சா அவனை கேட்க போறது யாருமே சொல்றான். அந்த பாவத்தை அவன் அதுல விழுந்திருந்தான்னா அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய அதிகாரியா இருப்பான் அவன். ஆமா இல்லையா? ஆமா, அவனுக்கு வாய்ப்புகள் கிடைச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க, அவருக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் செய்து இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி என்ன செய்யறது? அதான் கர்த்தருக்கு பயப்படுறது. அப்ப அவன் என்ன கர்த்தருக்கு பயப்படுறது? அவன் நடிகிட்டு இல்ல. அவன் என்ன சொல்றான்? ஐயோ, ஆண்டவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு,
நான் எப்படி அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களுக்குள்ள இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்னது? கர்த்தரை நீ பார்க்கிறாரேன்ற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அவங்க துணிகரமான பாவங்கள் என்ன செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் துணிகரமான பாவங்கள் செய்யறாங்க அப்படின்னா, இந்த இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 14 வசனம் அருமையான வசனம் பாருங்க. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியம் அப்படின்னா என்னது? எப்போதாவது என்ன இருக்கு? சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் பயம், ஆண்டவர் ஜெபிக்கும் போது மட்டும் ஒரு பயம், வீட்டில் இருக்கும்போது மட்டும் ஒரு பயம், அப்படி இல்லை. எப்பொழுதும் தேவனை பார்க்கிறார். சங்கீதக்காரர் சொல்ற, ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பூமியில இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறீங்க. சரி, ஆண்டவர் பாதாளத்துக்குலாம் போக மாட்டாருன்னு அங்க போய் படுக்கையை போட்டு அங்கேயும் என்ன செய்றீங்க? உங்க பார்வைக்கு மறைவா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு மறைவா எதுவுமே இல்ல. சகலமும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப 24 மணி நேரமும் தேவன் என்ன செய்யறாரு? என்ன பார்த்து கொண்டே இருக்கிறான்ற ஒரு உணர்வோடு கூட நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதனாலதான் அதான் தேவ பிரசன்னம்ன்றது. பிரசன்னத்தை சுமக்கிற வாழ்வுன்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பயும் அவர் என் கூட என்ன செய்யறாரு? இன்னைக்கு காலையில கூட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாரு. என்னென்ன கவனிச்சிங்களா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை எப்ப எங்க வச்சிருக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தரை எப்பயும் எங்க வச்சிருக்கிறேன்? எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால நான் என்ன செய்யறது இல்ல, நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் சொல்றேன், தேவனை நம்ம முன்பாக நிறுத்தணும்னா ஏன் நிற்கிறார்னா, அவரு சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் போதிப்பார், உணர்த்துவார். இது மகனே இது வேண்டாம்பா, இது சரியில்லை, இது எனக்கு துக்கப்படுத்தும் அப்படின்னு யார் உணர்த்துறது? அப்படி உணர்த்தும் போது இங்க சொல்லுது பாருங்க, அவன் பாக்கியவனா இருப்பான். தேவன் உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படுகிறவன் என்ன செய்வான்? பாக்கியவனா இருப்பான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ எங்க விழுகிறான்? அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும், எங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யாது அப்படின்றவங்க எங்க விழுகிறாங்க? அப்ப நல்லா கவனிங்க. பாவம் துன்மார்க்கமான வாழ்க்கை. நீதிமொழிகளை நிறைய இடங்கள்ல துன்மார்க்கத்தை குறித்து பேசுது. அதான் பாவம். அது நமக்கு ஒரு வறுமையை என்ன செய்யும்? கொண்டு வரும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள், நடக்கைகள் நம்ம வாழ்க்கையில ஒரு சாபத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா. இது பொதுவான காரணம். இது பொதுவா பாவம் என்னத்தை கொண்டு வந்துரும்? ஒரு வறுமையை கொண்டு வந்துரும், தரித்திரத்தை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துரும். ரெண்டாவது, தேசத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் நமக்குள்ள ஒரு வறுமை என்ன செய்யலாம்? திடீர்னு ஒரு பஞ்சம் உண்டாகுது தேசத்துல. இப்ப திடீர்னு பாருங்க, ஒரு யுத்தம் உண்டாகுது அப்படின்னா உடனே என்ன வந்துடும்? ஒரு பஞ்சம் தேசத்துல, விலைவாசி டக்குன்னு என்ன செய்யுது? கூடியிருது. இப்ப நீங்க இந்த யுத்தம் நடக்கிற நாடுகள்லாம் பாருங்களேன், அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என்ன செய்யறாங்க? அப்ப இது தேசத்தில் ஏற்படுகிற அழிவுகள்னால் ஏற்படுகிற ஒரு தாக்கத்தினால ஒரு பஞ்சம் என்ன செய்ய முடியும்? ஏற்பட முடியும். ஆனா நான் சொல்றேன், அதிலிருந்தும் தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் எப்படியோ போனா போ, அழிஞ்சு நாசமா அப்படின்னு என்ன செய்யல. ஒருத்தன் பாவத்துல இருக்கிறான்னா நீ அப்படியே கடந்து நாசமா போ அப்படின்னு அவன் என்ன செய்யல, விடாம எப்படியாவது அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. அதான் தேவன். அல்லேலூயா. அவனை எப்படியாவது தூக்கி எடுத்து நிறுத்தணும்னு தான் தேவன் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப உணர்த்துறாரு. அடிக்கடி கடிந்து கொள்றாரு. பாத்தீங்களா? அடிக்கடி என்ன செய்யறாரு? சொல்றாரு, அடிக்கடி உணர்த்துறாரு. எதுக்கு காரணம் என்ன? அவனை எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய். நம்ம பாவத்துல இருந்தா கூட தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் விடுதலையை பெறும்போது ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியுது? தேவன் அதற்கான ஒரு வழியை வச்சிருக்கிறார். அதே மாதிரி தேசத்துல ஒரு பஞ்சம் வருதுன்னா, நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல நிறைய பஞ்சங்கள் என்ன செஞ்சிருக்கு? நிறைய பஞ்சங்கள் வந்திருக்கு, நிறைய வறுமைகள் வந்திருக்கு. ஆனா அது ஒன்றும் தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த பஞ்சத்திலிருந்து தேவனை ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறார். தேவன் காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். பஞ்சத்திலிருந்து என்ன செஞ்சிடறோம்? நீ அதுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார் அவங்கள்ட்ட. இப்ப யாக்கோப்பு இருந்த தேசத்துல பஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? உண்டாயிருச்சு. யோசேப்பு எகிப்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? எகிப்துல இருந்திருக்கிறாரு. இப்ப எகிப்துல எல்லா செல்வத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்ப தூரத்துல இருக்கிற யாக்கோபுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு என்ன செய்யணும்? வேணும். பஞ்சத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த பஞ்சத்துல கூட பாருங்க, அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல போஷிக்கப்படுவதற்கு தேவையான பணத்தையும் ஆஸ்தி யார் கொடுத்திருந்த? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அல்லேலூயா. யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்ததுனாலதான் அந்த பஞ்ச காலத்துல கூட அந்த பஞ்சம் அவனை என்ன செய்யல, பாதிக்கவே இல்லை.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வரணும். அல்லேலூயா. எங்கேயாவது யாராவது கொடுப்பாங்களா? அப்படி யாக்கோபு ஜெபிக்கிறேன், அம்மா பண்ண 10 பிள்ளைகளை போயிட்டு வாங்க தம்பிகளா, எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல எதையாவது என்ன செய்யுங்க அப்படி அனுப்பி விட்டாரு. இல்ல, எகிப்துல சாப்பாடு இருக்கு, தேவையானதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன செய்ய வா. நம்ம பஞ்சத்தில் அழிகிறது தேவ சித்தம் கிடையாது. கர்த்தர் நமக்கு அதற்கு முன்கூட்டி எழுதி தந்திருக்காரு, அனுப்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசா கூடிய வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு பஞ்சம் உண்டாகுது. ஆனா அந்த பஞ்ச நாட்கள்லயே தேவன் அவன் என்ன செய்யறாரு? 100 மடங்கு அறுவடை செய்ய வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பஞ்சம் வந்து வறுமை உண்டாகுது. ஆனா அந்த வறுமை தேவ பிள்ளைகளை தாக்குவதற்கு தேவன் அனுமதி, அதிலிருந்தும் நாம் காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. 2வது காரணம் அது. 3வது காரணம் என்ன அப்படின்னா, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் சில தவறான தீர்மானங்களை, முடிவுகளை, திட்டங்களை கொண்டு வரும்போது அது ஜனங்களுக்குள்ள ஒரு வறுமை என்ன செய்யும்? வறுமையை கொண்டு வர ஆரம்பிக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்குள்ள பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பொருளாதார வீழ்ச்சி நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தலைவர்களுக்குள்ள மாத்தி என்னது? இப்ப இந்த ட்ரம்புக்கும் சீனால இருக்கிறவருக்கும் என்னது? நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்தாதான் கருத்தா ஜெபிக்க முடியும். செய்திகளை என்ன செய்யணும்? நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத குறித்து என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகணும். அல்லேலூயா. எப்பயும் அப்படியே ஆவிக்குரியவர்களாவே பைபிளுக்குமாவே போயிடக்கூடாது. உலகத்துல என்ன நடக்குன்னு என்ன செய்யணும்? அப்பதான் எலியா பாருங்க, கருத்தா ஜெபம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேசத்தில் நடக்கிற காரியங்களை அவன் அறிந்து கொண்டு ஜெபிக்கிறது தான் கருத்தான ஜெபம். அதுக்காக எப்பயும் டிவி திறந்து வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு சேனல் பாஸ்டர் சொல்லிட்டாருல செய்தியெல்லாம் பார்க்கணுன்ட்டு என்னது செய்தியை பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. செய்திகளை தெரிந்து கொள்ளணும். சில ஊழியக்காரங்க இருக்காங்க வல்லமையா பயன்படுத்த, அவங்க நியூஸ் பேப்பர் கூட படிச்சது கிடையாது. நியூஸ் பேப்பர் கூட படிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஊழியக்காரங்களும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நம்ம கருத்தா நம்ம ஜெபம் பண்றதுக்கு இப்போ மோகன் சென்னுடைய ஜெபங்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்களே கூட அதுல இருந்து சில புள்ளி விவரங்கள்லாம் என்ன செய்வோம். இத்தனை பேர் நம்ம இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 20 கோடி பேர் பட்டினியால் என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க பட்டினியால். அப்ப இது தெரிஞ்சதுனால தான் என்ன செய்யறோம்? அப்ப கருத்துக்களை நம்ம என்ன செய்யறோம்? கருத்தாய் ஜெபிப்பதுனா என்னன்னா, கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு என்ன செய்வது? ஜெபிதான் கருத்தாய் ஜெபிப்பது. அப்ப தேசத்தினுடைய நிலைமையை நம்ம என்ன செய்யணும்? நெகேமியா பாத்தீங்கன்னா, நெகேமியா வேற ஒரு தேசத்துல ராஜ அரண்மனையில ராஜாவுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க வேலை என்ன செய்யறாரு? ஆனா அவர் ஒரு செய்தி என்ன செய்யறாரு? என்ன செய்தி கேள்விப்பட்டாரு? அந்த தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிற அந்த தேசத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போய் கிடக்குதுன்ற ஒரு செய்தியை கேட்கிறாரு. பாத்தீங்களா? செய்தி ஒரு தேவ மனிதனை தூண்டி விடுகிறது. அல்லேலூயா. செய்தி எதை தூண்டுச்சு? ஆலயம் இடிக்கப்பட்டதுன்ற ஒரு செய்தியை, நியூஸ கேட்கிறாரு. நியூஸ் கேட்ட உடனே இவருக்குள்ள என்ன உண்டாகுது? ஜெபபாரம் உண்டாகுது. புரியுது? அப்ப தேசத்தினுடைய நிலைமையை நம்ம என்ன செய்யணும்? அங்க எவனோ அடிச்சு காஷ்மீர்லயும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் அங்க ஏதோ சண்டைன்ட்டு ஏதோ எந்த நாட்டிலையும் நடக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவரே எங்க தேசத்தின் எல்லை எங்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேசத்துல ஏற்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தவறான இந்த ஆலோசனை மூலமாக, திட்டங்கள் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த திட்டங்கள் வழியாக சில நேரம் பஞ்சங்கள் வர்றதுக்கு என்னது வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிலிருந்தும் தேவன் நம்மை காக்க வல்லவராக. அல்லேலூயா. இதெல்லாம் பொதுவான சில வறுமை, தரித்திரம், இல்லாமை, குறைவு, கடன் வருவது, இதெல்லாம் பொதுவான காரணங்கள். பொதுவான, ஆனா அதுலயே பொதுவான காரணம் தானே, அப்படி இருந்துட்டு போட்டு அதனால எனக்கு பஞ்சம் உட்கார்றதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே அதனால வந்தாலும் இப்ப இந்த கொரோனா நாட்கள்லாம் வந்துச்சு, எத்தனையோ பேர் தங்கள் வேலைகள், வாய்ப்புகள் என்ன செய்தாங்க? இழந்து போனாங்க. பாத்தீங்கன்னா இது உலகமெல்லாம் வந்த ஒரு பெரிய ஒரு தாக்கத்தினால நிறைய பேர் என்ன செய்தாங்க? பஞ்சத்துல, வறுமையில கஷ்டப்பட்டாங்க. அப்ப இதனாலேயே என்ன செய்யறதுக்கு? வறுமை, தரித்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி நாம் எடுக்கிற சில காரியங்கள்னால வறுமை, தரித்திரம் வர்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம செய்யற சில தவறுகள்னால, நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள்னால, நம்ம வாழ்க்கையில செய்யற சில மிஸ்டேக்னால நாம் தரித்திரப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் இருந்து சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. முதலாவது காரணம் நீதிமொழிகள் 13. எல்லாரும் வசனத்தை எடுங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வசனத்தை எடுத்து அதை பாருங்க. நீதிமொழிகள் 13:18 வாசிங்க. ஓகே. இங்க முதலாவது வேதம் சொல்லுது பாருங்க, யார் தரித்திரம் அடைவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா,
புத்திமதிகளை தள்ளுகிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலோசனையை தள்ளுகிறவங்க, தேவன் கொடுக்கிற வழி நடத்துதலை தள்ளுகிறவங்க, தேவன் கொடுக்கிற புத்திமதிகளை என்ன செய்யறது? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க? தேவன்கிட்டே சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எனக்கு தான் ஆண்டவரே என்ன செய்யும். தேவனுக்கே ஆலோசனை சொல்றது சிலர் என்ன செய்வாங்க? சில புத்திமான்கள் இருப்பாங்க. அப்படி புத்திமதிகளை நம்ம தள்ளி விடும்போது என்ன வருதான்? தரித்திரம் வருது. தேவன் சில ஆலோசனைகளை கொடுப்பார் நமக்கு. ஜெபத்துல தேவ சமூகத்துல காத்திருக்குமோ சில திட்டங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு. சில காரியத்தை செய்யின்னுவாரு, சில காரியத்தை செய்யாதன்னுவாரு. சில இடத்துக்கு போன்னுவாரு, சில இடத்துக்கு என்ன செய்வாரு, சில இடத்துல வாங்குன்னுவாரு, சில இடத்துல கொடுன்னுவாரு. அந்த புத்திமதி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம தள்ளிட்டோம்னா என்ன வந்துருது? தரித்திரம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல நாளை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுப்பதற்காக இன்னைக்கு சில மனுஷர்கள் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த ஆலோசனைய அதை தட்டி விட்டுருவோம். புத்திமதிகளை தள்ளும் போது என்ன கிடைக்குது? சில நேரங்களில் சில நபர்களை கர்த்தர் நம்மோடு இணைப்பார், சில ஆலோசனைகளை கொண்டு வந்து இணைப்பாரு. அது ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு நம்ம ஒரு தரித்திரத்திலிருந்து தூக்குகிற ஒரு நபரை அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் என்ன செய்வாரு, இணைப்பார் நம்ம கூட. நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, தேவன் சில சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரு. அதை நம்ம என்ன செய்யணும்? தேவ பலத்தோட ஜெயிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் கோலியாத்தை தாவீது சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எதை அனுப்புனாரு? சிங்கத்தையும் கரடியும் அனுப்பினாரு. அப்ப அதை அவன் என்ன செஞ்சுட்டான்? ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சதுனால அவன் குவாலிஃபை ஆயிட்டான், ஜெயிச்சுட்டான். அப்ப ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு, இவன் இவதெல்லாம் அடிச்சுட்டான், கண்டிப்பா யார் அடிச்சிடும். ஆனா இப்ப ஆண்டவர் சிங்கத்தையும் கரடியும் அனுப்பும், நம்ம தூங்கிட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? அது கூட போய் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, அது பாவம் ஒரு உயிர், அதை போய் கொண்டுகிட்டு அப்படின்ட்டோம்னா என்ன ஆயிரும்? தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகளை, நபர்களை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும் நமக்கு. அதான் புத்திமதி, அதான் ஆலோசனை. அதை நம்ம தள்ளி விடும்போது என்ன வந்துருது? நமக்கு என்ன வருது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புத்திமதிய தள்ளும் போது என்ன கிடைக்குதான்? தரித்திரம் வருது. ஹல்லேலூயா. தரித்திரத்தை மட்டும் கிடையாதுங்க, லட்சியம் சேர்த்து வருது. அப்படின்னா என்னது? லட்சணம் என்னது? லட்சணம் என்ன சொல்றது? ஒரு போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை, அது கூட சேர்த்து என்ன செய்யுது? அது கூட சேர்த்தே வருது. அப்ப புத்திமதிகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேணும். சில பாருங்க, சில புத்திமதிகளை தேவன் மட்டும் தான் சொல்லுவார்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. சில புத்திமதிகளை சில மனிதர்கள் மூலமா ஆண்டவர் என்ன செய்வாரு. இப்ப நேற்றுக்கு நான் ஒரு வேத பகுதியை தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்ன செய்யறாரு? விடுதலையாக்கி கொண்டு வராரு. வனாந்தரத்துல விடுதலை ஆகி வெளியில வந்துட்டு இருக்காங்க. வந்து இப்ப இந்த ஜனங்களுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனை என்ன செய்யுது? பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளை மோசே உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவங்களுக்கு அவங்க நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கொண்டு வர பிரச்சனையெல்லாம் இந்த மோசே ஒரு ஆளா உட்கார்ந்து அதை கேட்டு தேவன்கிட்ட போய், ஆண்டவரே இவங்க இப்படி ஒரு பிரச்சனையோட வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆண்டவரே சொல்லணும்னு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்து என்ன செய்யறாரு? கேட்டே இருக்காரு. இப்ப மோசையுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு மாமனார் ஊர்ல இருந்து என்ன செய்யறாரு? ஊர்ல இருந்து வராரு. இப்ப டெய்லி மோசை எங்க உட்காந்துருக்காரு? டெய்லி இதே வேலையாவே உட்காந்துருக்காரு. அப்ப அவங்க மாமனார் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்யற காரியம் தவறு, இப்படி நீங்க செய்துகிட்டே இருந்தீங்கன்னா நீர் என்ன செஞ்சிருவீரு? சீக்கிரம் செத்துருவீரியான்ட்டாரு. யார்? மருமகனே, சீக்கிரம் என்ன செஞ்சிருவீரு? போய் சேர்ந்துருவீரியா? என் மகளை என்ன செஞ்சிருவீரு? நீ விட்டுருவீரியா? பிள்ளைகளை விட்டுருவீரியா? அதனால நான் சொல்ற ஆலோசனை என்ன செய்யும்? கேளுன்ட்டு என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பயந்து பொருளாசையை வெறுக்கிற ஜனங்களை நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு அவங்களை என்ன பண்ணணும்? 1000 பேருக்கு அதிபதியாகவும், 100 பேருக்கு அதிபதியாகவும், 10 பேருக்கு அதிபதியாகவும், 5 பேருக்கு அதிபதியாகவும் அவங்களை என்ன செய்ய? அவங்களை ஏற்படுத்து. தலைவர்களை நீ ஏற்படுத்தி வை. உனக்கு கீழே சின்ன சின்ன காரியங்களை அவங்களும் என்ன செய்யணும்? டீல் பண்ணி அனுப்பட்டும். அவங்களால முடியாத ஏதாவது காரியத்தை மட்டும் என்ன செய்யணும்? கொண்டு வரட்டும். மோசே என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு யோசிச்சிருப்பாருங்க. அவர் எதிரிமா செஞ்சாரு? அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்குள்ள அந்த மனிதர்கள்லாம் கண்டுபிடிச்சு என்ன செய்யறாரு? அதன்படியே ஏற்படுத்தி வைக்கிறாருங்க. ஏற்படுத்தி வச்சு அவர் என்ன செய்யறாரு? இப்ப அவரு ஃப்ரீ ஆகுறாரு. இப்ப மாமனாருக்கும் பரவாயில்லப்பா, நம்ம மருமகன் என்ன செஞ்சிட்டோம், நம்ம காப்பாத்தி விட்டோம். நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க. நல்ல தேவனே அந்த திட்டத்தை அவனுக்கு கொடுக்கல, தேவனே அந்த திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தல. ஆனா மாமனார் என்ன செய்யறாரு? சொல்றாரு. அப்ப அவன் என்ன செய்யறான்? அது கீழ்படி. அந்த ஆலோசனை நல்லதா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு என்ன செய்யணும். அதுக்காக எல்லா மாமனார் சொல்றது அள்ளி அப்படி வாங்கி என்ன செய்யக்கூடாது. மாமனார் சொல்லிட்டாரு வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பா அப்படின்னு செய்யக்கூடாது.
சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, அப்படி போயிடக்கூடாது. சில ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா என்ன செய்யும்? அதுக்கு தான் இந்த பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை. இந்த ஆலோசனை சில பாருங்க, எவன் சொன்னாரும் அதை அப்படியே தேவை வாக்கா என்ன செஞ்சிருவாங்க. ஊழியக்காரங்க சொல்றது கூட எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது. சில நேரங்கள்ல அது நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இது உண்மையா, வேதத்தின்படி இது சரியா, இது கர்த்தர் அங்கீகரிப்பாரா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமான்றது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்ப ஆண்டருக்குள்ள வைராக்கியமா நல்ல ஆழமா இருந்தா தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா எங்க சொன்னாலும் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிடறேங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறோம். அப்படி இல்லை. ஆலோசனைகள் என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அவன் அப்படி செஞ்சதுனால கொஞ்ச நாள் நல்லா என்ன செஞ்சான், மனைவி பிள்ளைய கூட கொஞ்சம் சந்தோஷமா தான். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா பாதி நாள் இங்கேயே போயிருச்சு இவருக்கு, பாதி நாள் வனாந்தரத்திலேயே போயிருச்சு. பிள்ளைகள்லாம் இல்லாம எல்லாம் அந்த பார்வன்ட்ட போய் சந்திக்கிறது, ஜனங்கள்கிட்ட போய் பேசுறது, அவங்க கல்லறிறது, இதையே பார்த்து பார்த்து விரக்தியில இருந்தவர் இப்ப இந்த ஆலோசனை எல்லாம் வந்த உடனே கொஞ்ச நாள் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, மனைவி பிள்ளைகள் கூட கொஞ்சம் நேரத்தை என்ன செய்யறாரு, ஒதுக்குறாரு. அப்ப பாருங்க, ஒரு நல்ல ஆலோசனை. அது என்ன செய்யணும், புத்திமதிய பக்கத்துல பேசணும், புத்திமதிய கேட்கணும். அல்லேலூயா. பெரிய மனுஷங்க சில காரியத்தை சொல்றாங்கன்னா ஓகே அப்படின்னு என்ன செய்யணும், ஆமென், கேட்கணும். ஓகே, முதலாவது புத்திமதியை தள்ளும் போது என்ன வருது, தரித்திரம். ஓகே, அடுத்த வாசனைங்க 20வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 20:13 நீதிமொழிகள் 20:13 எல்லாமே சத்தமா சொல்லுங்க பாப்பா. தூக்கத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கத்தை விரும்பாத. என்ன சொல்ல, என்னது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, தூக்கத்தை விரும்பாத. அல்லேலூயா. விரும்பினா என்ன ஆகுது, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரமா. நீங்க தூக்கத்தை தூக்கம் தேவை, ஆனா தூக்கமே விருப்பமா என்ன செஞ்சிடக்கூடாது. ஆசையெல்லாம் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படி ஆயிடக்கூடாது, அப்படின்னு வாழ்க்கை போயிடும். என் வாஞ்சையெல்லாம் ஆண்டவரே கொஞ்ச நேரம் தூங்கணும் ஆண்டவரே, அதுக்கா வாழ்க்கை. அல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் அப்படி எதை விரும்பணும், உழைப்பதை நீங்க விரும்பணும், பிரயாசப்படுவதை நீங்கள் விரும்பணும், உங்க கை உழைப்பதை நீங்க என்ன செய்யணும், நீங்க விரும்பணும். அல்லேலூயா. தூக்கம்ன்றது ஒன்றுமே இல்லாம, அதாவது ஒரு சைலண்டா இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி புரியுதா? தூக்கம்ன்றது என்னது, தூங்கும் போது ஒண்ணுமே கைகிட்ட மம்மிட்டியெல்லாம் எடுத்து வேலைகளை செய்யறோமா? சில தூக்கத்தில் அப்படிலாம் வேலை செய்வாங்க, கடப்பாறை எடுத்து குத்துவாங்க, தூக்கத்துல ஏதோ பெரிய வேலை செய்யற மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க போட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்க. அது தூக்கத்துல அந்த வேலை இல்ல. தூக்கம் ஒரு சைலண்டான வாழ்க்கை. தேவன் அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு விரும்பல, நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. பாருங்க, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆகும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், தூங்குற காலத்துல நம்ம என்ன செய்யணும், தூங்கணும். தூங்குறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, ஒரு 7 முதல் 8 மணி நேரம் நம்ம சரீரத்துக்கு இளைப்பாறுதல், ஓய்வு தேவை, கண்டிப்பா தேவை. அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், தூங்கணும். அதான் நான் சொல்றேன், நம்முடைய நேரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். நம்ம உட்காந்து விடிய உட்காந்து செல்போனையும் டிவி அப்படியே பார்த்துக்கிட்டு, தூங்குற நேரத்தில் டிவியை பார்த்துட்டு வேலை செய்யற நேரத்தில் உட்காந்து என்ன செய்ய இருப்பாங்க நம்மளே. அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, பிரச்சனைகளுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒருவேளை அதிகாலையில சீக்கிரமா, இப்ப நாங்களாம் பல நேரங்களில் முழு இரவு ஜெபிக்க, சில நேரம் ஜெபிப்போம், சில நேரங்கள்ல அதிகாலையில சில இடங்கள்ல ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சில இடத்துக்கு போக வேண்டிய, சில நேரங்களில் தேவனே சில நேரம் தட்டி என்ன செய்வாரு, தட்டி எழுப்புவார். அப்ப இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டா மேனேஜ் பண்ணி. இப்ப ஒரு ஆல் நைட் பிரேயர்ல நான் நாளைக்கு இப்ப போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ஆல் நைட் பிரேயர் நடந்துச்சு, 30ஆம் தேதி ஒரு ஆல் நைட் பிரேயர் நடந்துச்சு. இப்ப இந்த ஆல் நைட் பிரேயர் விடிய என்ன செய்யுது, 9 மணிலேருந்து 3 மணி வரை நடக்குது, புரியுதா? அப்ப இந்த ஆல் நைட் பிரேயரை நான் எஃபெக்டிவா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும், பகல்ல கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கணும். அப்ப என்ன ஆகுது, சரீரம் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும். ஆனா இப்ப நான் அன்னைக்கு தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகல்ல கொஞ்சம் தூங்கலன்னா அது எனக்கு ஆல் நைட் பிரேயரா இருந்திருக்கும், ஆல் நைட் தூக்கமா இருந்திருக்கும், ஆல் நைட் தூக்கமா தான் இருந்திருக்கும். ஒரு சோறு, ஒரு களைப்பு என்ன செய்யும். அப்ப நம்ம நேரத்தை நம்ம கரெக்டா என்ன செய்ய தெரியும், நம்ம மேனேஜ் பண்ண தெரியும். சரீரம் கடன் கேட்குமா, சரீரம் கேள்விப்பட்டீங்களா நீங்க, சரீரம் கடன் கேட்குமா. இப்ப நீங்க இப்ப 8 மணி நேரம் தூக்கம், சரீரம் கடன் என்ன செய்யுமா, எப்படி கேட்கும்னா, நீங்க இந்த 8 மணி நேரத்துல 6 மணி நேரம் தான் தூங்கி இருக்கீங்கன்னா அடுத்த நாள் 2 மணி நேரம் கடன் என்ன செய்யுமா, என் நேரத்தை எனக்கு என்ன செய்ய கொடு அப்படின்னு கேட்குமா. அப்ப அந்த 2 மணி நேரத்தை
நீங்க தூங்கலனா கூட உட்கார்ந்து அப்படியே டயர்ட் ஆகி அந்த 2 மணி நேரம் என்ன செஞ்சிடும், அப்படியே போயிடும். அது என்ன செஞ்சுக்கிறோம். அப்ப தூக்க கடன் ஒண்ணு என்ன செய்யுது, தூக்க கடன் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நேத்துக்கு நான் 8 மணி நேரம் தூங்கல அப்படின்னா இன்னைக்கு நான் 2 மணி நேரம் அதுக்கு என்ன செய்யணும், கடன், தூக்கத்துக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதெல்லாம் கரெக்டா என்ன செய்யணும், நம்ம எப்பயுமே கடன்லயே போயிடக்கூடாது. பக்கத்துல போய் தூக்க கடன்லயே வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. தூங்குற நேரம் நம்ம என்ன செய்யணும், தூங்கணும். பிரயாசப்படுற நேரம் கண் விழித்திரு அப்படின்னு எப்பயுமே என்ன செய்ய முடியாது. எப்பயுமே கண்ணை முடிச்சுட்டு இருக்கிறத பத்தியா சொல்லுது. ஆண்டவர் சொல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு, சோதனைக்கு உட்படாமல். அப்ப எப்பயும் கண்ணை இப்படியே வச்சுக்கிட்டே ஜெபம் பண்றது அர்த்தமா வேதம் சொல்லுது இல்ல. தெளிவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றத அதனுடைய அர்த்தம். எப்படி இருக்கணும், பக்கத்துல பாஸ் கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து உட்காருங்க, பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, சுறுசுறுப்பான்னு செய்யுங்க, சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும். இயேசு பாருங்க, இயேசப்பாவுடைய வாழ்க்கையை பாருங்க. பகலெல்லாம் ரொம்ப தூரம் நடந்து ஊழியம் செய்யறாரு, ரொம்ப தூரம் நடந்து போய் பல மைல் தூரம் போய் ஊழியம் செஞ்சுட்டு இரவெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சோம்பேறித்தனமா இருந்திருந்தாருன்னா அந்த 3.5 வருஷம் ஊழியத்தை அவர் வெட்டியா செஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. நம்ம தூங்குற நேரம் தூங்கணும், உழைக்கிற நேரம் உழைக்கணும். அல்லேலூயா. அதான் ஒரு ஆட்டாக்கு பின்னாடி எழுதி போட்டிருந்தாங்க. எப்படின்னா, நீ உழைக்கிற நேரம் தூங்கிவிட்டால் நீ தூங்குகிற வேலையில் உழைக்க வேண்டி வரும். புரியுதா? எப்படி? நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில், அதாவது நீ உழைக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுத்தால் நீ ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் நீ உழைக்க வேண்டி வரும். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. உண்மையா இல்லையா? ஆமா. நம்ம உழைக்கிற காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், வேலை செய்யணும், சுறுசுறுப்பா காலேஜ் வேலை செய்யணும், எல்லா காரியத்தை செய்யணும். அப்படின்னா நம்ம ஓய்வெடுக்கிற ஒரு காலத்தில் நம்ம நிச்சயமா என்ன செய்வோம். நிறைய பேரு இந்த உழைக்கிற காலத்துல உறங்கிட்டு ஓய்வு எடுக்கிற காலத்துல என்ன செய்வாங்க, பதறிட்டு இருப்பாங்க. ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், சாப்பாடு என்ன செய்வோம். அப்படி ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. தூக்கத்தை விரும்பாதை விரும்பினால் கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அல்லேலூயா. 2வது என்ன பண்ணணும், தூக்கத்தை விரும்பக்கூடாது. தூக்கம் வேணும், ஆனா தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. உங்க விருப்பம் என்ன, எனக்கு தூக்கம் தாங்க விருப்பம் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தூக்கத்தை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. 3வது போன வாரம் கொஞ்சம் லேசா டச் பண்ணோம். வாசிங்க 6வது அதிகாரம் 6ல இருந்து 11 வரைக்கும். நீதிமொழிகள் 6 6வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஓகே போதும். இந்த அதுல அதனுடைய 11வது வசனம் சொல்லுது பாருங்க. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல என்ன செய்யும், வரும். 3வது காரணம் சோம்பேறித்தனம். போன வாரம் அதை பத்தி பேசினேன். சோம்பேறித்தனம் என்னத்தை கொண்டு வந்துடும், வறுமையும் தரித்திரத்தையும் கொண்டு வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோம்பேறித்தனம் எதை கொண்டு வரும். சோம்பேறித்தனம்னா என்ன தெரியுமா, எப்பயும் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, ஒண்ணுமே செய்யாம அப்படியே மந்தமா இருக்கிறது என்னது, ஒரு சோம்பேறித்தனம். எறும்பை பத்தி சொல்றாங்க. எறும்பு சோம்பேறியை எதிர்த்து போய் கத்துக்கோ. ஆமா, தேவ பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எறும்புகள்லாம் கொஞ்சம் கவனிச்சு என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாருங்க. எறும்பு என்ன செய்யுது, என்ன பண்ணுது, இந்த கோடை காலத்துக்கு தனக்கு ஆகாரத்தை என்ன செய்யுது, சம்பாதிக்குது. எப்ப, அறுப்பு காலத்துல என்ன செய்யுது, கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போய் இந்த கோடை காலத்துக்காக அது என்ன செய்யுது, சேர்த்து வைக்குது. அவ்வளவு சுறுசுறுப்பா அது இருக்கிறதுனால அது ஒரு நாள் என்ன செய்யல, பஞ்சமே அதுக்கு வர்றதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப சோம்பேறித்தனம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துடும், பிரயாசப்படணும். நீங்க யோசிக்கணும், சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. எதையாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன திட்டத்தை ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிறீங்க, எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, நான் எதை செய்யலான்னு யாருடைய ஆலோசனை வரணும். அப்படி சுறுசுறுப்பா இருந்தோம்னா என்ன கிடைக்கும். 10வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 10:4-5 வேதம் சொல்லு பாருங்க. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன், ஆமா அவன் எவ்வளவு பெரிய ஆஸ்தி உள்ளவனா இருந்தாலும் சோம்பேறித்தனமா ஒருத்தன் வேலை செஞ்சானா என்ன ஆயிரும், ஏழை ஆயிருவான். அடுத்து பாத்தீங்களா, சுறுசுறுப்பு உள்ளவன் கையை செல்வத்தை உண்டாக்கும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். நீங்க செய்யற வேலையை கூட நல்லா கவனிங்க. நீங்க ஒருத்தவங்களுக்கு போய் வேலை செய்யறீங்க, இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு நீங்க போய் வேலை செய்யறீங்க, அங்க எப்படி நீங்க வேலை செய்யணும்,
சுறுசுறுப்பா செய்யணும், ஆக்டிவா செய்யணும். தேவன் என்ன பார்க்கிறாரு, நான் அவங்க கர்த்தருக்காக நான் செய்யறேன் அப்படின்றது என்ன செய்யணும். நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க எப்படி என்ன செய்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கீங்க, இந்த மேசை மேல சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் செய்யற வேலையை எத்தனை நாள் செய்வாங்க, ஒரு வாரம் செய்வாங்க. புரியுதா? அது என்னது, சோம்பேறித்தனமா. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே தான் அவங்க வாழ்க்கை அதே கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆனா தியாகமா போய் சுறுசுறுப்பா வேலை செய்யறவங்கள பாருங்களேன், அவங்க மேசையா இருக்க மாட்டாங்க. அவன் பெரிய இன்ஜினியர் ஆகி நிறைய பேர் வேலை கொடுக்குற மாதிரி ஆடுற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, சுறுசுறுப்பா இருக்கிறவங்க எதை உண்டாக்குறாங்களா, செல்வத்தை உண்டாக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கணும், பக்கத்துல சோம்பேறித்தனமா இருக்கணுமா, சுறுசுறுப்பா இருக்கணுமா? 19 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. 19:15. சோம்பல் என்ன பண்ணுமா, தூங்கி விழப்பண்ணும். அசதி என்னத்தை கொண்டு வருது, பட்டினியை கொண்டு வருது. அப்ப அசதியா இருந்தோம்னா என்ன ஆயிரும், ஒரு டயர்டா இருக்குங்க. சில பேசுறது கேட்டிருக்கீங்களா, கொஞ்சம் இருங்க, டயர்டா இருக்குல்ல, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படி. என்னது அது, என்னது அசதி. என்ன சொல்லுங்க, என்னது அசதி? எதை கொண்டு வந்துடும், அசதி. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், ஆனா அசதி எதை கொண்டு வருது, பட்டினி கொண்டு வந்துருது. அசதியா இருக்கக்கூடாது தேவ பிள்ளைங்க. எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பு உள்ளவங்க. கை எதை உண்டாக்குமா, உங்க கை பக்கத்துல பார்த்து, உங்க பக்கத்துல அவங்க கையை பார்த்து சொல்லுங்க, உங்க கையை சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்பனா என்ன கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். ஐ மீன் சுறுசுறுப்பா கை இருந்துச்சுன்னா செல்வம் கிடைக்கும். பக்கத்துல பார்த்து, இந்த கையை தான் பத்தி சொல்றாரு, பக்கத்துல பார்த்து இந்த கையை தான், உங்க கையை தான் பார்த்து சொல்றாரு. ஆமென். உங்க கை எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா என்ன செய்யணும் இருந்தா செல்வம் என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப சுறுசுறுப்பு இல்ல, சோம்பேறித்தனம், தூக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வறுமை நம்ம குடும்பத்தை தாக்குவதற்கு வாய்ப்புகள். தேவன் இதெல்லாம் இதுல இருந்து திடீர்னு வந்து நம்ம ஆள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எப்படி போச்சுன்னே தெரியல ஆண்டவரே. அப்படிலாம் போயிருக்காது, உட்காந்து உறங்கி இருந்திருப்பாரு, ஆளு உட்காந்து அசதியா இருந்திருப்பாரு. இப்ப வந்து என்ன பண்றது, ஆண்டவரே எல்லாம் போச்சுன்னா, அதான் ஆண்டு சொன்னார்ல முன்னாடியே, அப்பா முன்னாடி சொல்லி வச்சிட்டார்ல, சோம்பேறியா என்ன செய்யாத இருக்காத, தூக்கத்தை விரும்பாத, அசதியா இருக்காத, சுறுசுறுப்புள்ளவனாரு, உனக்கு செல்வம் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடையில ஒரு ஒரு அருமையான ஒரு தாயார் குறித்து நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, ஆனா என்ன செய்வாங்கன்னா, கீழே கிடக்கிற தேங்காய் இருக்கு பாத்தீங்கன்னா, முழு தேங்காய் காஞ்சி விழுகும் பாருங்க, அங்கங்க கிடக்கும் பாருங்க, அந்த தேங்காய் அவங்க அந்த தேங்காய் மட்டையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாங்களாம், வித்து அதுல ஒரு பணத்தை என்ன செய்வாங்களாம் உண்டாக்கி, அதுல அரசாங்கத்துல ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பணத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அந்த தேங்காய் மட்டையில அந்த கிடைச்ச அந்த தேங்காயில வந்த காசை வச்சு ஒரு அநாத பிள்ளையை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிக்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிள்ளையும் நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா என்ன செஞ்சிருச்சு ஆயிருச்சு. இந்த பிள்ளைக்கு இவங்க உதவி செய்யறத, அந்த பிள்ளை செஞ்சது அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு இவங்க இப்படி ஒரு உதவி செஞ்சிருக்காங்கன்னு ஒரு அரசியல் தலைவர் கேள்விப்பட்டு இலவசமா ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு. வீடு இலவசமா கட்டி கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு வீடு அந்த அம்மாவுக்கு. எதனால நினைக்கிறீங்க, எதனால? சுறுசுறுப்பு, உழைப்பு. அல்லேலூயா. செல்வத்தை என்ன செஞ்சிருச்சு பாத்தீங்களா, சின்ன தேங்காய் மட்டை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த படிக்க வச்ச பிள்ளை அந்த பிள்ளை மறக்குமா? அப்ப கர்த்தர் வாய்ப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், எனக்கே வயசாகி போச்சு நான் என்ன அப்படின்னம்னா நம்ம செல்வத்தை என்ன செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு நீங்க பலனை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உழைப்பேன் ஆண்டவரே, நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவர் அப்படின்னு என்ன செய்யணும். நம்ம சுறுசுறுப்பா இருக்கும்போது செல்வம் வந்துருச்சா வீடு, அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? இல்ல. சுறுசுறுப்பா இருந்ததுனால எதிர்பார்க்காத விதத்துல என்ன செய்யுது. அப்ப நீங்க போய் இன்னைக்கு அதையும் பறிக்கிட்டு என்ன செய்யாதீங்க. கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்துருக்காரு. தேங்காய் மட்டும் கிடக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. உங்க ஒரு எஜமானுக்கு போய் நீங்க வேலை செய்றீங்கன்னா சுறுசுறுப்பா உண்மையா நீங்க செய்யுங்க. அந்த எஜமான் உங்களை கனமனாட்டியும் பரலோகத்தின் எஜமான் உங்களை நிச்சயம் கனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மூன்றாவது, சோம்பேறித்தனம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 11வது அதிகாரம் 24 இருந்து வாசிங்களேன். 14 நீதிமொழிகள் 14 சத்தமா வாசிமா. வாரி இறைத்தும்
விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய். அடுத்த காரணம் என்ன தெரியுமா? என்னது? கஞ்சத்தனம். என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்றது கேக்குதான்னு கேளுங்க. என்னது? வாரி இறைச்சி என்ன ஆகுறாங்களாம்? வாழ்வடைகிறாங்க, விருத்தி அடைகிறாங்க, பெருகிறாங்க. அல்லேலூயா. என்னைக்குமே என்ன சொல்றேன் பாருங்க, எவன் அதிகமாய் வாரி இறைக்கிறானோ அவங்க குடும்பம் நிச்சயமா விருத்தி அடைஞ்சிருக்கு. அல்லேலூயா. எவங்க அதிகமாய் விதைத்திருக்கிறாங்களோ, தேவராஜ்யத்துக்கு கூட சொல்றேன், யார் அதிகமாய் விதைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கே நமக்கே நமக்கேன்னு என்ன செய்யறாங்க கொஞ்சம் பேரு? எல்லாம் சொல்லுங்க, என்னது? பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யுமா? செழிக்கும். என்ன ஆத்துமா அப்படின்னா என்னது? மனசு எப்படி இருக்கணும்? உதார குணமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சில நேரம் வீட்டுக்காரர் உதாரணமா இருப்பார், மனைவி போட்டு அவர் என்ன செய்யும்? அதெல்லாம் நான் நாளைக்கு நமக்கு சோத்துக்கு என்ன செய்யறது, அதை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கியே நீ அப்படின்னு மனைவி என்ன செய்யும்? சில நேரம் அம்மா என்ன செய்யும்? அள்ளி கொடுக்கறதா இருக்கும். ஐயா என்ன செய்வாரு? அள்ளி கொடுத்துட்டு உட்காந்துரு, அப்ப அவங்களுக்கே கொடுத்துட்டு உட்காந்துரு, நாளைக்கு ரோட்ல போய் நிற்போம் அப்படின்ட்டு ரோட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க? வந்துடுறாங்க. உதார குணமுள்ள ஆத்துமா, பக்கத்துல பாச, உதார குணமுள்ள ஆத்துமா நிச்சயமா செழிக்கும் வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்காக எல்லாத்துக்கும் வாரி வழங்குறத பத்தி வேதம் என்ன செய்யல, சொல்லல. ஏன் நிறைய திருடுங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது நீதிமொழிகள்லயே, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். செய்யத்தக்கவர்களுக்கு ஒருத்தவங்க முடியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த திராணியுமே இல்லை, உழைப்பதற்கு கைகால் கிடையாது, உழைப்பதற்கு ஒரு மார்க்கம் கிடையாது, அவங்களுக்கு நம்ம உதவி என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்யணும், அது சாபம். ஆனா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, அவங்க நம்ம செய்யறோம்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஏமாறுறோம்னு அர்த்தம். புரியுதா? நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்குறோன்ற பேர்ல என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சப்படும். பக்கத்துல பாச, தண்ணீர் பாய்ச்சறோம்னா தண்ணீர் அப்படின்னா எவன் கொடுக்கிறானோ, எவன் விதைக்கிறானோ, எவன் வாரி வழங்குகிறானோ அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா பிசினித்தனம் பண்றவனுக்கு என்ன செய்யாது? உள்ளதை அவங்க கையில இருந்து போயிருங்க. இந்த கஞ்சத்தனமா இருக்கிறவங்க வாழ்க்கை பாருங்க, அவங்க மட்டும் கிடையாது, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கே ஒரு தரித்திரம். ஏன்னா இவங்களுடைய அந்த அந்த கஞ்சத்தனம், அந்த சுபாவத்தினால. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதனால பிசினஸ் பண்றவங்க அந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் விற்கிறேன், விற்கிறவங்க தலைமையில் என்ன இருக்குமா? ஆசீர்வாதம் தங்கும். பக்கம் வேற வந்து அள்ளி விற்கிறது கிடையாது. நான் சொல்றது, நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், ஒரு தொழில் செய்யறோம், ஏதோ ஒண்ணு விற்கிறோம் அப்படின்னா, இப்ப ஏலக்காயை நீங்க என்ன செய்றீங்க? விற்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்ன விற்கிறேன், ஆண்டவரே என் தலைமையில் ஆசீர்வாதம் தங்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன, இந்த கஞ்சத்தனம், இந்த பிசினித்தனம் என்னத்தை கொண்டு வந்துரும்? வறுமை. நிறைய தேவ ஜனங்க, நான் சொல்றேன், நிறைய தேவ பிள்ளைகள் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் இல்லாம இருக்கிறது ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனசு உதார குணமா என்ன செய்யல, மாறல. தேவன் எப்படி உதார குணமா இருக்காரு பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அந்த பூமிக்கு அனுப்புனாரு. யாரா செய்வோமா? உங்க பிள்ளையை கொடுப்பீங்களா? நீங்க தரமாட்டோன்ற. நம்ம மற்றவங்களுக்காக ஏதாவது ஊழியத்தை கூட என்ன செய்ய மாட்டோம்னு சில நேரங்கள்ல பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா தேவன் பாவிகளா இருந்த நமக்காக சொந்த குமாரனே கொடுத்தாரு. அதுதான் உதார குணம்ன்றது. அல்லேலூயா. எதிர்பார்த்தா கொடுத்தாரு? இல்ல. எதை எதிர்பார்க்காம தன்னுடைய சொந்த பிள்ளைவே நமக்காக சிலுவையில சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. என்ன கோரமான மரணம்! யாராவது சொந்த பிள்ளை எப்படி ஓட்டு கொடுப்பாங்களா? இல்ல, தேவன் கொடுத்தாரு. அப்ப அவர் எவ்வளவு உதார குணமா இருக்கிறாரு. அப்ப அவர் அப்படி இருக்கிறதுனால, அதனாலதான் ஆண்டவரே சொல்றாரு, ஒரு இயேசு கிறிஸ்து பேசும்போதே சொல்றாரு, ஒரு ஊமை சொல்றாரு, நான் தயாள குணமுள்ளவனா இருக்க நீ எப்படி இருக்கலாமா? நீ வன்கரனா இருக்கலாமா? கஞ்சத்தனமா இருக்கலாமா? தேவன் சம்பூர்ணமா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணும்? இல்லாதவங்க ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. நமக்கு 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 நமக்குன்னே அடைச்சு 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 வச்சோம்னா அந்த அடைச்சிலேயே நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? அதே நம்ம ஆசீர்வாதங்களை தடுத்து போடும். வாரி என்ன செய்யணுமா? வழங்கணும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப 4வது என்னது? கஞ்சத்தனம். 12, 11 வாசிங்க. 12ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. நிலத்தை பயிரிடுகிறவன் என்ன செய்வான்? ஆகாரத்தினால திருப்தி அடைவான். ஆனா வீணரை பின்பற்றுகிறவனோ என்ன பண்ணுவானா? மதியற்றவன். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில என்ன வந்துடும்? நாளுக்கு நாள் பஞ்சம் என்ன செஞ்சிடும்? பஞ்சம் வந்துடும். சில நேரங்கள் பாருங்க, நிலத்தை பயிரிடும் போது என்ன கிடைக்குது? ஆகாரம். அப்படின்னா பிரயாசப்படுறான். போய் சும்மா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து, நிறைய பேர் பொதுவா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அங்க போய் உட்காந்து எதையாவது கதை பேசிட்டு 4 பேர் கூட உட்காந்து என்ன செய்வாங்க? கதை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. சும்மா வெட்டி கதையை பேசிட்டு எங்கேயாவது டீ கடையில, அந்த ரோட்டோரத்தில் அங்கங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலர் இந்த எஸ்டேட் எல்லாம் அதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும். சில இடங்கள்ல, சில ஊர்ல அதுக்குன்னே என்ன பண்ணியிருப்பாங்க? ஆலமரத்துக்கு அடியில, திண்ணைக்கு அடி பக்கத்தில் உட்காந்து என்ன பண்றாங்க? பேசிட்டு இருப்பாங்க. வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன், அவனுக்கு வறுமை என்ன செய்யும்? வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றணும். தேவ ஜனங்களோடு ஐக்கியமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்னத்தை உண்டாக்கும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப வீணான நண்பர்களை முதல்ல என்ன செய்யணும்? கட் பண்ணணும். பாருங்க, உங்க ஆசீர்வாதம் தடைப்படுறது எங்க அப்படின்னா, சும்மா போய் உட்காந்து அவங்க கூட உட்காந்து ஆலோசனை கட்டு உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா? அங்கதான் நம்ம ஆசீர்வாதமே என்ன செய்யுது? தேவையில்லாத நட்புகளை, தேவையில்லாத கூட்டம் என்ன செஞ்சிடணும்? வெட்டி விட்டுறணும். அவங்க கூட போனா எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா அவங்க கூட எதுக்கு சேரணும்? நம்ம வீணரை நம்ம பக்கத்துல வீணரை பின்பற்றாதீங்க. அல்லேலூயா. வீணரை பின்பற்றும் போது என்ன வருகிறது? தரித்திரம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வீணர் என்ன செய்யக்கூடாது? பின்பற்ற கூடாது. ஆமென். 23வது அதிகாரம். நீதிமொழிகள் 23:1 வாசிங்களேன். கீழே வாசி. அப்படியே அது கீழே 20, 21 வாசிக்கணும். போதும். இங்க ஒரு காரியம் வேதம் சொல்றது என்னன்னா, அடிமைத்தனம் என்னத்தை கொண்டு வந்துரும்? தரித்திரத்தை கொண்டு வந்துரும். ஒண்ணு, பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் என்ன செய்யுது? சிலர் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? அடிமையா சாப்பாட்டுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க? சிலர் டீக்கு அடிமையா இருப்பாங்க. சிலர் வேற ஏதாவது காரியத்துக்கு என்ன செய்வாங்க? அடிமையா இருப்பாங்க. சிலர் குடி பழக்கங்களுக்கு என்ன செய்யறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த அடிமைத்தனம் எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா, குடியனும் போஜன பிரியனும் என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுது, குடிகாரங்க, போஜனத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, இந்த மாதிரி அனாவசியமான காரியங்களை செய்கிறவங்க, மதுபான பிரியரி, மாம்ச பெருந்தினிக்காரன் என்ன செய்யாத? 20வது என்ன சொல்லுது? அவங்கள சேராத. அப்படின்னு சேர்ந்தாலே தரித்திரம் வருதுன்னா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்ப கன்ஃபார்ம். அப்ப புரியுதா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். போதை பழக்கத்துக்கு, சிகரெட்டுக்கு, பீடிக்கு சிலர் அடிமைப்பட்டிருப்பாங்க. இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா, தரித்திரத்தை கொண்டு போய், குடியனும் போஜன பிரியனும், சில பாருங்க லாட்டரி சீட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அது எங்க கொண்டு போய் முடியும்? தரித்திரத்தை கொண்டு போய் முடிக்கும். சில அடிமைத்தனம், இதெல்லாம் சில காரியங்களை விட முடியாத சில காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னது? அடிமைத்தனம். இது என்னால விட முடியல அப்படின்னு எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்னது? சாப்பாடு என்னால விட முடியல. சில பாருங்க, சில ஒரு டிவி பாக்குறதா கூட இருக்கட்டும், அது ஒரு அடிமைத்தனமா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அப்படின்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா நாடகம் பாக்குற ஒரு அடிமைத்தனமா என்ன செய்யும்? இருக்கும். இந்த அடிமைத்தனம் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மா என்ன வந்துடும்? தரித்திரம் வந்துடும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தனங்கள் தரித்திரத்தை கொண்டு வரும். அல்லேலூயா.
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு 800 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க, ஆனா 500 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டை செய்யறாங்க. 500 ரூபாய்க்கு லாட்டரி சீட் எடுத்துறாங்க. 300 ரூபா இருக்கு. அந்த 300 ரூபாயை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? அதுல 200 ரூபாய்க்கு குடிச்சிடுறாங்க. 100 ரூபா தான் என்ன செய்யுது இருக்கு. அதுலயும் கடன் வாங்கி என்ன செய்யறாங்க? அப்ப எங்கதான் போகுது? கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அடிமைத்தனங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க தான் கொண்டு போகுது? கண்டிப்பா ஆசீர்வாதத்திற்கு நேராக அல்ல, அது தரித்திரத்துக்கு நேராக தான் என்ன செய்யும்? கொண்டு போகும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாருங்க, நிறைய ஓஹோன்னு வாழ வேண்டிய குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றுமில்லாம போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சாபத்தை வாங்குற காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல, விட முடியாத ஒரு அடிமைத்தனத்துல அவங்க சிக்கி இருப்பாங்க. அல்லேலூயா. அடிமைத்தனங்கள் என்ன செய்கிறது? தரித்திரத்தை கொண்டு வருது. அப்ப ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு என்ன செய்ய? ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அடிமைத்தனம்னா எது வேணா இருக்கலாம். அப்ப குடிக்கிறது மட்டும் கிடையாது அடிமைத்தனம். நிறைய பேருக்கு என்னது? நிறைய விதமான அடிமைத்தனங்கள் என்ன செய்யுது? சிலருக்கு பாருங்க, செல்போன் ஒரு அடிமைத்தனமா என்ன செய்யும்? அடிமைப்படுத்திருச்சு. அது பாருங்க, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன செய்யும்? எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த செல்லி அதையும் பிரிக்க முடியாத அளவுக்கு என்ன வந்துடும்? ஒரு பிணைப்பு உண்டாக்கி விட்டுருக்கு. அது ஒரு அடிமைத்தனம். இதனால என்ன வருது? தரித்திரம் வருது. அப்ப அடிமைத்தனங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடிமைத்தனங்கள் என்ன செய்கிறது? தரித்திரத்தை கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, அடிமைத்தனம் தரித்திரத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் விலகும்படியாக என்ன செய்யணும்? அடிமைத்தனங்கள் விலகும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடிமைத்தனங்கள் என்ன செய்யணும்? எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும் என்ன செய்யணும்? தேவ ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 21வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 21:17. அங்கேயும் அதே காரியத்தை குறித்து சொல்லுது. அங்கேயும் மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புறவங்க, திராட்சை குடி, அதான் மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புறவங்க ஒரு நாள் என்ன செய்யறது கிடையாது? ஐஸ்வர்யம் ஆகிறது கிடையாது. அதுக்கு மேல உள்ள வசனம், அதுக்கு மேல உள்ள சொல்லுது பாருங்க, சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். பாருங்க, சிற்றின்பம்னா என்ன தெரியுமா? உலக பிரகாரமான இன்பங்கள். என்னது? சிற்றின்பம்னா உலக ஆசைகள். அவங்கள்ட்ட அப்படி இருக்கு, நம்மகிட்ட இல்லைன்னா எப்படி? டக்குன்னு இந்த வீட்டை இடி, இன்னொரு வீட்டை கட்டுவோம். அவன் பாரு அந்த வேலையை செஞ்சுட்டு அவன் அந்த வீட்டை கட்டா நீயும் இருக்க அப்படின்னு செய்யறது. புரியுதா? இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுல நம்ம சந்தோஷமா என்ன செய்யணும்? நம்ம சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைவான வருமானம் நிச்சயமா தருவார். ஆனா இன்னொருத்தவங்க வச்சிருக்கிறாங்கன்னு ஆசைப்பட்டு நம்ம போய் என்ன செஞ்சிடக்கூடாது? காலை வச்சோம்னா நம்ம எங்க போயிருவோன்றாரு? எங்க போயிருவோம்? தரித்திரன் ஆவான்னு வேறு சொல்லுது. சிற்றின்ப பிரியன். இன்னைக்கு பாருங்க, நல்ல வஸ்திரங்களை அவங்க வச்சிருக்கும் போது உடனே என்ன பண்றோம்? நம்ம உடனே அவளுக்கே அந்த இதுன்னா நம்ம என்ன அவளோட என்ன பெரியதா? வாங்கடா, குடுறா காசு அப்படின்னு என்ன செய்யறது? அந்த மனுஷன் பாவம் அந்த ஆள்கிட்ட வாங்கி என்ன செய்யறது? ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. உடனே ஓடி போய் என்ன பண்றது? அவன் என்ன 3000 ரூபாய், நான் இருக்கிறேன் பாரு 7000 ரூபாய்க்கு அப்படின்னு என்ன செய்யறது? ஒரு ட்ரெஸ் என்ன செய்யறது? சிற்றின்பம். அல்லேலூயா. இது என்னத்தை கொண்டு வருது பாத்தீங்களா? கடன் வாங்க வைக்குதா? சிற்றின்பம் எதை வாங்க வைக்கும்? கடன் வாங்க வைக்கும். அவங்கள்ட்டலாம் அதெல்லாம் இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்லைன்னா எப்படி? விளம்பரமும் போட்டுருவாங்க. இல்லே பக்கத்து வீட்டுல இருக்கலே, அவங்க வீட்டுல இருக்கலே, உங்க வீட்டுல இருக்காளே அப்படின்னு என்ன செய்வாங்க? விளம்பரத்தெல்லாம் போட்டு பார்த்த உடனே என்ன வருது இவங்களுக்கு? உடனே ஆசை வந்துடும். அங்கெல்லாம் இருக்குல்ல. ஆமா, யார் வராங்களோ இல்லையோ, ஆன்லைன்ல விற்கிறவன் வீட்டுக்கு வந்துகிட்டே என்ன செய்யறான்? அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்காத நாளே சில வீட்டுல என்னது இல்ல இல்ல. என்ன யாரு வந்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்களோ அவன் கரெக்டா வந்து என்ன செஞ்சிடறான்? அப்பா ஒரு கொரியர் வந்திருக்கு, அண்ணே ஒரு கொரியர் வந்திருக்குன்னு என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். இதெல்லாம் என்னத்தை கொண்டு வருது? உண்மையில இன்னைக்கு ஜனங்கள் அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனம் அது ஒண்ணு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்து. ஏன்னா வேற வேலை வெட்டி இல்லையில, உட்காந்து அதை என்ன செய்யறது? சும்மா தானே இருக்கும். பாக்குறதுனால என்ன வருது? சிலர் என்னது புருஷன்டே சொல்லுவாங்க, வாங்கி தான் கொடுக்க மாட்டேன்றீங்க, பார்க்கவாது விடுங்களேன் அப்படின்ட்டு உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே ஆக்டிவ் கார்டில் என்ன செய்யறது? கொஞ்சம் கொஞ்சமா போட்டே வந்து ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சிடறது? ஆர்டர் பண்ணி விட்டுறாங்க. அது என்னத்தை கொண்டு வருது? தரித்திரத்தை கொண்டு வருது. சிற்றின்பம் ரொம்ப கவனமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து எது கவனமா இருக்கணும்? சிற்றின்பம், உலக பிரகாரமான இன்பங்கள். கர்த்தர் நமக்கு நல்லது தந்திருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமா தருவாரு. இப்போ ஆண்டவர் வாகனம் கொடுத்துருக்கிறாருல, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஓட்டணும். தேவன் ஒரு நல்ல வாகனத்தை கொடுக்கும்போது அந்த வாகனம் அது கிடக்கட்டும், இன்னொரு வண்டி வாங்க, அது லோனை போடு, எதை போடு, அது ஃபைனான்ஸ் எடு, அங்கே போனோடனே அது என்ன ஆகுது? மாசம் டியூ கட்டி உட்காந்துருக்க வேண்டியது அப்படியே. அப்போ என்னது? இந்த லோனு, இந்த சந்தா, இந்த கடன், இதுலலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கிறாதீங்க தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. அவன் சிற்றின்பம் நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு நன்மையை தந்திருக்கிறார். பக்கத்தில் பாஸ், தேவன்
நன்மை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை வச்சு என்ன செய்யுங்க? சந்தோஷமா என்ன செய்யுங்க? சந்தோஷமா வாழணும். தேவன் நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்வாரு? தருவாரு. அதுல 21ல 5வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். சிலரை பார்த்திருக்கீங்களா? எப்ப எப்படி இருப்பாங்க? ஒரே பதட்டமா தான் இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்படியே பதறிட்டு கிடப்பாங்க. இன்னைக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? அது என்னது? ஏமா கொஞ்சம் பொறுமை வாங்கிக்குவோம், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு ஒரு பதட்டம் என்ன செய்வாங்க? அந்த பதட்டம் எங்க கொண்டு போதான்? தரித்திரம். ஆனா ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் எங்க கொண்டு போதான்? ஒரு காரியத்தை, ஒரு பொருள் உங்க வீட்டுக்கு வாங்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா யோசித்து நிதானம் பண்ணி, அதான் ஜாக்கிரதைன்றது. என்ன, ஒரு பொருளை வாங்குறீங்க, 1க்கு 100 முறை அதை விசாரிச்சு, இது நமக்கு தேவைதானா, இது இப்ப நமக்கு தேவைதானா? சில பொருள் தேவை, ஆனா சில பொருள் இப்பவே நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் என்ன செய்யணும்? நமக்கு இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆகாரம் தேவை, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வண்டி தேவையா? அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும்? சாப்பிட்டுக்கலாம், போட்டு முதல்ல வண்டியை வாங்கினி அப்படின்னா எங்க கொண்டு போயிடும்? அது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எங்க கொண்டு போயிடும்? ஜாக்கிரதையா இருந்தோம்னா, நினைவுகள் ஜாக்கிரதையா இருந்துச்சுன்னா செல்வம் உண்டாகும், வீண் செலவுகள் வராதுங்க. நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா வீணான செலவுகள் அதுல என்ன செய்யாது. ஏன்னா யோசித்து இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஜெபித்து தேவ ஆலோசனையை கேட்டு அதெல்லாம் வரும்போது அதுக்குள்ள இது தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஆனா பதஷ்டம் என்ன தெரியுமா? யார்ட்டையும் கேட்க கூடாது. நல்லா நீங்க பதஷ்டத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும்போது ரொம்ப கவனமான செய்யணும். ஏன்னா பதஷ்டப்படும்போது பாஸ்டெல்லாம் போன் பண்ணாத, அவர் வேண்டான்றுவாரு, இப்போ வாங்க முடியாது அப்படி என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பதஷ்டத்துல யாருக்கும் சொல்லாத, இப்பவுமே என்ன செய்ய, முதல்ல கிளம்பு இங்க இருந்து, முதல்ல போய் அந்த பொருளிட்டு வந்துருவோம். அப்படி என்ன செய்யும்? கொண்டு போவோம். வந்து ஒரு மிக்சி வாங்கிட்டு பதறி போய் வாங்கிட்டு வந்து டக்குன்னு அந்த பதட்டத்திலே அடிக்கிறது 2 அடியை. அது என்ன ஆகும்? அப்படியே புகைஞ்சு மேல என்ன செஞ்சிருது? ஆமா, பதஷ்டத்துல எடுக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் என்னைக்கு என்ன செய்யாது? ஆசீர்வாதத்தை கொண்டு வர, நஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதே போல அவசரத்துல எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எதுல தான் கொண்டு வரும்? அவசரப்படுவாங்க சிலர். சில காரியத்தை செய்யணும்னா என்னது? ஒரே அவசரம். அப்படி அவசரப்பட்டோம்னா என்ன நடக்கும்? அவசரம் என்னது? தரித்திரத்தை கொண்டு வருது. 14:23 வாசிங்க. இதெல்லாம் நீதிமொழிகள் இருந்தா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 14வது அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. அடுத்து வேதம் சொல்லுது பாருங்க. சிலர் என்னது? போய் தண்டா தஸ்கான் என்னதான் வரும்? பேச்சு மட்டும் என்ன செய்யும்? பாருங்க, நாளைக்கு உண்டாக்குறோம்ல, நாளைக்கு கெட்டுறோம்ல, நாளைக்கு பெரிய ஏதாவது செய்ய போறோம்ல, நாளைக்கு இடம் வாங்க போறோம், இதே என்னது? இப்படியே என்னத்தை பேசுறது? அங்க என்ன வேதம் சொல்லுது? உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும்தான் காணும். சிலர் பாருங்களேன், செய்யறேன் பிரயாசப்பட, வேலைக்கு போறேன். என்னைக்கு போறீங்க? நாளைக்கு போறேன், நாளை கழிச்சு போறேன், அடுத்த நாள் போறேன், அடுத்த மாசம் கண்டிப்பா 1ஆம் தேதி வந்துட்டுங்க. 1ஆம் தேதி நல்ல நாள், 1ஆம் தேதியில இருந்து என்ன செய்யறேன்? 1ஆம் தேதி முடிஞ்சிடும், இன்னைக்கு முடிஞ்சுங்க, அடுத்த 1ஆம் தேதி அப்படின்னு என்ன செய்வாங்க? என்னது? வெறும் பேச்சு. எதை கொண்டு வருமா? ஆனா பேச்சுக்கு பதில் என்ன இருக்கணும்ன்றார் ஆண்டவர். மேல உள்ள வார்த்தை வாசிங்க. சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு. பாருங்க, 100 வார்த்தை பேசுறீங்க, செய்யறேன்னு, ஆனா அதுல ஒரு சின்ன காரியத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சு செஞ்சீங்கனாலே அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பக்கத்துல பாருங்க, வெறும் பேச்சு தரித்திரத்தை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. சும்மா வாயில என்ன செஞ்சுட்டு கூடாது, வாயில வட சொல்லாதுன்றாங்களே சிலர் பார்த்து சொல்லுவாங்களே, வாயிலே என்னது? அப்படி சிலர் பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே நாளைக்கே எங்கேயோ கொண்டு போறோம்னு என்ன செய்வாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை அங்க இல்ல, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கீழே தான் போயிருக்கு. ஆமென். ஆனா பிரயாசப்படுறவங்க, உழைக்கிறவங்க, தேவனை நம்பி கிரியை செய்யறவங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேச்சை விட்டுட்டு செயல்ல இறங்க. அல்லேலூயா. ஊழியம் கூட பாருங்க, ஊழியம் கூட அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்றது பெஸ்ட். அது என்னத்தை தான் கொண்டு வரும்? தரித்திரத்தை தான் கொண்டு வரும். ஊழியத்துக்கும் கூட சொல்றேன். ஆனா எல்லாத்தையும் ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சில சொல்லுவோம், நாளைக்கு நாங்க போய் 100 பேரை சந்திக்க போறோம், ஆனா போகவே மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு, ஒரு ஆளை சந்திச்சுட்டேன், அதான் பிரயோஜனம், அதான் பிரயாசப்படுறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாயில வட பக்கத்துல வந்து சுடுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பக்கத்துல பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தா
வாயில பேசிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நிப்பாட்டிட்டு பிரயாசப்பட ஆரம்பிங்க. பிரயாசத்திற்கு பலன் உண்டு இல்லையா? வேணும் அப்படித்தானே சொல்லுது. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் இருக்குங்க. பிரயோஜனம் இருக்கு. நீங்க உங்க காடு வச்சிருக்கீங்க, அந்த தோட்டத்துக்கு சும்மா போறேன் அதை செய்யறேன், அதை உண்டாக்கிறேன், நாளைக்கு வெட்டி மரத்தை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு போய் ஒரு சின்ன களை எடுங்க. அதுக்கு ஒரு பிரயாசம் இருக்கு. அல்லேலூயா. வெறும் வீண் வார்த்தையில பேசிட்டு என்ன செஞ்சிருக்க கூடாது, உட்கார்ந்துருக்க கூடாது. தேவன் தந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மைகளை தந்திருக்கிறாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், தம்பி வண்டி வச்சிருக்காரு, ஆட்டோ வச்சிருக்காரு, ஓட்டி ஓட்டி தள்ளிடுவேன் நான், ஓட்டத்தை பாருங்க அப்படின்னு வீட்டுல உட்காந்தே ஓட்டிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் பாருங்க, இந்த மாசம் நம்ம டேன் ஓவரை பாருங்க அப்படின்னு வீட்டுல உட்காந்து வண்டி ஓட்டினா என்ன வருதும்? தரித்திரம் தான் வரும். ஆனா பிரயாசப்பட்டு போய் என்ன செய்யணும்? போய் நின்று பார்த்து ஒரு ஓட்டத்தை பிடிச்சாதான் என்ன வரும்? பிரயாசம் வரும். புரியுதா உங்களுக்கு? எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அப்ப பிரயாசப்படும் போது ஆசீர்வாதம் என்ன செய்யுது? வெறும் பேச்சு எதை தான் கொண்டு வரும்? வெறும் பேச்சை நிப்பாட்டணும். வீண் பேச்சே நமக்கு தேவை கிடையாது. செயல்ல என்ன செய்யணும்? காட்டணும். அல்லேலூயா. வீண் பேச்சு என்ன செய்யக்கூடாது. சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? எப்ப போன் எடுத்தா வீண் பேச்சு என்ன செய்யுது? வீண் பேச்சு. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க சொல்றேன் நான், பாஸ்ட் ஆரம்பிச்சாருன்னா சில ஊழியக்காரங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே உலகமெல்லாம் சுத்தி 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 கடை ஒரு 3.5 மணி நேரம் என்ன செய்ய அப்படியே வெறும் பேச்சு, ஒண்ணுமே இல்லை. ஊழியக்காரங்க சொல்றேன், வெறும் பேச்சு. ஆனா அதுக்கு பதிலு ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவரே. தேவன் அந்த பிரயாசத்தை தான் விரும்புறாரு நம்ம கிட்ட. புரியுதா உங்களுக்கு? 3.5 மணி நேரத்துல அந்த மீட்டிங் அங்க உண்டாக்கிறோம், இந்த மீட்டிங் எங்க போட்டுருவோம், அங்க எத்தனை பேரை கூட்டிடுவோம், நோட்டீஸ் அடிச்சிருவோம், ஒட்டிடுவோம். அதை விட்டுட்டு ஒரு நபரை போய் சந்திச்சு ஒரு ஆளுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்றதுதான் பிரயாசப்படுறது. அல்லேலூயா. வார்த்தையை விட்டுட்டு என்ன செய்யணும்? பிரயாசப்பட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா என்னத்தை கொண்டு வரும்? மீன் வார்த்தை வறுமையை கொண்டு வரும். அல்லேலூயா. 24, 27 வாசிங்க. இந்த 2-3 வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 24, 27. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கவனிங்க, வேதம் சொல்லுது பாருங்க. வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு நிறைய. இது என்ன அர்த்தம்னா, சரியான ஆலோசனையும் சரியான திட்டமும் இல்லைன்னா நம்ம ஏழையாயிரும். சரியான ஆலோசனை, சரியான திட்டம், சரியான ஒரு நோக்கத்தோடு ஒரு காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா என்ன வந்துடும்? கண்டிப்பா. வேதம் தெளிவா சொல்லுது பாருங்க. வெளியின் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை என்ன செய்ய அப்படின்னா, நல்லா கவனிங்க. விசுவாசத்தை நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு வீட்டை கட்டிட்டு வந்துட்டு உடனே என்ன செஞ்சிடறது? மேஸ்திரியை கூப்பிட்டு உடனே 1000 ரூபாயை வச்சு அளந்துடக்கூடாது. புரியுதா? நம்ம ரொம்ப ஞானமா விசுவாசிக்கிறோம், தேவன் தருவார். ஆனா நம்ம தரிசித்து நடக்கல விசுவாசம். ஆனா ஒரு ஆயத்தை நமக்கு தேவை. என்ன ஆயத்தை தேவைன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆயத்தை நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஞாபகம் இருப்பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 14 அதிகாரத்துல அந்த வசனம் எடுங்களேன். லூக்கா 14 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும் போது சொல்றாரு, சும்மா சட்டுப்புட்டுன்னு போய் என்ன செஞ்சிடாத 14:30 28 வாசிங்க. 28 வாசிங்க. உங்களின் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து, கோபுரம்னா ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? ஆண்டவர் எவ்வளவு ஞானமா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு வீட்டை கட்ட போறப்பா, அந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காரியம் எதற்கு ஆகும் உட்கார்ந்து கணக்கு பார்க்காம நீ பாட்டுக்கு அஸ்திபாரத்தை மட்டும் என்ன செஞ்சுட்ட? அஸ்திபாரம் மட்டும் போட்டுட்டு நான் விசுவாசிக்கிறேன் நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா பாக்குறவன் என்ன செய்வான்? உன்னை பரியாசம் பண்ணும். இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் அப்படிதான் பரியாசம் பண்ணப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சரியான திட்டமிடுதல் இல்ல, சரியான ஒரு வரைபடம் அவங்க கிட்ட என்னது இல்ல. சும்மா விசுவாசம் நிக்கிறேன்ட்டு எதோ என்ன செய்யறது, எதையோ என்ன செய்யறது, கண்ணை மூடிட்டு என்ன பண்றது செய்யறது. அப்படி இல்ல, நம்ம செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும்ன்றாரு. பாத்தீங்களா? ஞானம், திட்டம்
ரொம்ப முக்கியம். அதுதான் நீதிமொழிகளையும் என்ன செய்றோம், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு பின்பு உன் வீட்டை என்ன செய்ய அப்படின்னா, ஞானமா நம்ம சில காரியத்தை செய்யல அப்படின்னா நம்ம வறுமைக்குள்ள தள்ளப்பட்டுருவோம், நம்ம கடனுக்குள்ள நிறைய பேர் கடனுக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, விசுவாசிக்கிறேன்ட்டு என்ன செஞ்சிருது, எதையாவது ஆரம்பிச்சு சொல்றது. கத்தர் எனக்கு ஒரு வண்டி, சில ஊழியக்காரங்களும் அப்படி சொல்லி விடுவாங்க, கத்தர் ஒரு பெரிய காரை உங்களுக்கு காமிக்கிறாரு அப்படின்னு அடுத்த நாளைக்கு இவர் ஓடி போய் செய்யறது, ஷோரூம் போய் நிக்கிறது, அங்கிருந்து தான் போன் பண்ற, பாஸ்டர் நேற்று சொன்னீங்க என்ன வந்துட்டேன் பாஸ்டர், எந்த காரு. அப்படி இருக்க கூடாது, யோசிக்கணும். இந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்கா, டீசல் போடுறதுக்கு காசு இருக்கா, இன்னும் சிசி அடைக்க முடியுமா, இன்னும் பாருங்க ஓட்ட தெரியுமா, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. சிலர் எப்படி தெரியுமா, காரே ஓட்ட தெரியாது, ஆனா அங்க கத்து காமிச்சிட்டாருங்க அப்படின்ட்டு அங்க ஷோரூம்ல போய் நின்று என்ன செய்யறது, அது டிரைவர் வச்சு ஓட்டிக்குவேன், இப்ப என்ன கத்தர் சொல்லிட்டார்ல. இல்ல, ரொம்ப ஞானமா என்ன செய்யணும், தெளிவா சில காரியங்களை ஆண்டவரே சொன்னா கூட ஆண்டவர்கிட்ட சில அடையாளங்கள் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எனக்கு தருவேன் இருக்கிறீங்க, இதுக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே. கத்தர் நிச்சயமா தெளிவா, கத்தர் ஒரு காரியத்தை அனுப்பும் போது தெளிவா தான் அனுப்புவார். சரி, காரை நீங்க வாங்கிட்டீங்க, ஆனா டெய்லி பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டிட்டு போகணும்ல, அதுக்கு வேணும்ல. அப்ப அது தேவன் சந்திக்கிறதுக்கு நமக்கு என்ன, அது யோசிக்கணும்ல. ஒரு இடத்துக்கு போறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இங்க நீங்க கார்ல போனா உங்களுக்கு 5000 ரூபாய் செலவாகுது, ஆனா நீங்க ஒரு பஸ்லயே இதுலயே போயிட்டு வந்தா உங்களுக்கு 1000 ரூபாய் தான் செலவாகுது, இல்ல 500 ரூபாய் தான் செலவாகுது. அப்ப உட்கார்ந்து நீங்க யோசிக்கிறீங்க, எது உங்களுக்கு சேஃபா இருக்கு நீங்க தீர்மானிக்க மாட்டீங்களா? அந்த ஞானம் நமக்கு இருக்குல்ல. அப்படிதான் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துலயும் விவேகத்தோடு நம்ம செயல்படணும். பக்கத்துல பாசம் எப்படி ஞானமா திட்டம் பண்ணணும். ஒரு வீடு கட்டுறோமா, ஒரு பிளான் உண்டாகணும், ஒரு திட்டம் உண்டாகணும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி என்னது, அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறம் மற்றவங்க பரியாசம் பண்றாங்க. தேவ ஜனங்களை மற்றவங்க பரியாசம் பண்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, விசுவாசம் என்ற பேர்ல நம்ம சில தவறான காரியங்கள் என்ன செஞ்சிடறோம், செய்திடறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உட்கார்ந்து அதுக்கு எவ்வளவு செலவாகுன்றதை நீ என்ன பண்ணணும், உட்கார்ந்து கணக்கு பாரு. பக்கத்துல பசங்க கணக்கு பார்க்கணும், பக்கத்துல பசங்க கணக்கு பாருங்க, பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், செலவழிக்கணும். குடும்பத்துல இவ்வளவுதான் வருமானம் வருது, துணி எடுக்கணும்னு பிளான் பண்றீங்க, உட்கார்ந்து என்ன செய்யணும், எவ்வளவுக்கு எடுக்கணும், இதெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யணும். அப்பதான் குடும்பம் ஆசீர்வாதமா கஷ்டம் இல்லாம போகும். அல்லேலூயா. கடவுள் இப்ப உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு வைங்க, இல்ல யாரோ வீட்டுல சொல்றாங்க வாங்க போய் சாப்பிட போவோம்னே முதல்ல என்ன கேட்கணும், நீங்க எவ்வளவு கையில இருக்குன்னு கேட்கணும். அதான் ஞானமான கேள்வி. என்னது, என்ன வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்ற கூடாது. முதல்ல உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படின்னா எப்படி சாப்பிடுவீங்க, கடல் இல்லாம சாப்பிடுவீங்க. இல்ல அப்படின்னா ஐயா எழுதிக்கங்க, நாளைக்கு வரும்போது அந்த மாதிரி போயிடும். புரியுதா உங்களுக்கு, எழுதி வச்சுக்கோங்க, கணக்கு ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது இல்லையா. ஞானமா என்ன செய்யணும், ஒரு இந்த மாசம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போறீங்க, உட்கார்ந்து எது என்னென்ன எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத என்ன செய்யணும், கணக்கு பார்த்து ஒரு லிஸ்ட்டை போட்டு நீ யாராவது வாங்க போறோன்னா அவங்கள்ட்ட கொடுத்து விடணும். வாங்கிட்டு வாங்க எல்லாம் என்னென்னமோ அப்படின்னா அவர் என்ன செய்வாரு, உப்பு விலை கம்மியா இருக்குன்னு 10 கிலோ உப்பு வாங்கிட்டு வருவாரு. அதை வச்சு என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது, நடக்குது. விலை கம்மியா இருக்குன்ட்டு என்னது, ஒரு மூட்டை உப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு டெய்லி உப்பையா சமைச்சு சாப்பிட முடியும். ஞானமா என்ன செய்யணும், ஞானமா செய்யணும். அப்ப இந்த ஞானம், இந்த திட்டம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்க போகும், தரித்திரத்துக்குள்ள போகும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிற காரணம். புரியுதா, இதெல்லாம் தேவனா கொடுத்தாரு, தேவனை கொண்டு போய் தள்ளி விட்டாரு இல்ல. தேவன் வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறாரு. சிறுக 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 நம்ம உயர்த்துவார், கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார். ஒரு நாள் ஒரு நிச்சயமா தேவன் திடீரென்று கூட என்ன செய்வாரு, திடீர்னு. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும், தேவ சமூகத்துல ஞானமா இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், செய்து கொண்டே இருக்கும்போது, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வாரு. இடையில நான் இந்த ராஜகுமாரியில் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிட்டு இருந்த பாருங்க, சபையில் விசுவாசிக்கு நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப நாளாக அவங்க காடை, அந்த ஏல தோட்டத்தை அப்படியே விளைச்சல் இல்லாமல் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்களாம், போட்டாங்க. ஆனால் திடீர்னு இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணி, இல்லை நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். நல்ல இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நீங்கள் பிரயாசப்படுங்கன்னு. சரி பாஸ்டர் வேற சொல்லிட்டார்ல அப்படின்ட்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காய் 7000 ரூபாய் என்னமோ என்ன செஞ்சான், போய் புது வீடே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க. அந்த வருஷம் அவங்க செஞ்ச ஒரு சின்ன பிரயாசம், ஒண்ணுமே செய்யல, ஆனா அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாசப்படுறாங்க. அப்படி நம்ம பிரயாசப்படணும்.
அல்லேலூயா. ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு தொழிலை நீங்க காண்பீங்க ஆண்டவரே, நான் ஒரு தொழில் செய்வதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் என்ன பண்ணுவாரு? ஒரு நபரை திடீர்னு உங்க கூட கனெக்ட் பண்ணுவாரு, திடீர்னு உங்களோட ஒரு ஆளு இணைவாங்க. அவங்க அதுக்கு ஒரு முகாந்திரமா என்ன செய்வாங்க? மாறுவாங்க. நமக்கு தெரியாது. அப்ப உதவி செய்யறவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி காரியங்களாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன வரும்? நம்மை தேடி ஒரு உயர்வு நிச்சயமாய் வரும். இந்த காரியங்கள்லாம் புத்திமதியை கேட்காம விடுறது, தூக்கத்தில் இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, இந்த மாதிரி ஞானமற்றவர்களா இருக்கிறது, அடிமைத்தனத்துல போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தோம்னா நான் சொல்றேன், நம்ம எவ்வளவு உயரமான உயரங்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாய் நாளுக்கு நாள் நம்ம தரித்திரத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கை எதை நோக்கி போக ஆரம்பிக்கும்? வறுமையை, தரித்திரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். இதுக்கு எதுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்தது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக. தரித்திரத்துக்கு இடத்தை என்ன செய்யாதீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்றோம்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுதான் பிசாசுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது. பிசாசு வந்தோன்னா இடம் கொடுக்கனா 2 கொம்பு வச்சுக்கிட்டு பிசாசு வாசல்ல வந்து நிப்பா, வாங்க உள்ள உட்காருங்க, டீ குடிச்சுட்டு போங்க, அப்படி சொல்றது இல்ல. இந்த மாதிரி சில காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் பாத்தீங்களா? சில ஆலோசனையை தட்டி கழிக்கிறது, சில நேரம் நம்ம சோம்பலா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவதற்கு பிசாசுக்கு நம்ம திறக்கிற வழிகளா என்ன செய்கிறது இருக்கிறது. அது என்ன செய்யணும்? நம்ம அடைக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் கேட்ட அந்த நீதிமொழிகள்ல வாசிச்ச எந்த காரியத்திற்கும் நான் அனுமதி என்ன செய்யறதில்லை, கொடுக்கறது இல்லை ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் அன்னைக்கு, ஆனால் இது முடிக்கலன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி. நீ சத்தியமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமா எங்களோடு இடைபடுகிறது, பேசுகிறது ஆண்டவரே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, வறுமைனா என்னன்னு பார்த்தோம், வறுமையினால் வருகிற விளைவுகளை பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாளில ஏன் வறுமை வருகிறது என்பதை வேதம் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட, நாங்கள் பார்த்த இந்த காரியங்களை ஏதாவது வாழ்க்கையில காணப்படுமானால் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாருங்கப்பா. எங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்க வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழணும், சுறுசுறுப்பா இருக்கணும் ஆண்டவரே. செல்வத்தை நாங்க உண்டாக்கணும். ஏன்னா நாங்க செய்ய வேண்டிய காரியம் பெரியதா ஆண்டவரே. ஏதோ இந்த பூமிக்கு வந்தோம், வாழ்ந்தோம், இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம், செத்தோம், போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களால விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. எங்களால் போஷிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. யாரும் செய்ய முடியாத சில ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு செல்வம் தேவை ஆண்டவரே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஏதாவது காரியங்களை நாங்க சிக்கி எங்க ஆசீர்வாதங்களை, எங்க நன்மைகளை நாங்க இழந்து போய் விடாதபடிக்கு எல்லாவித அடிமைத்தனங்களில் இருந்தோம், எல்லா விதமான சோம்பல்களில் இருந்தும், அசதிகளில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கி சுறுசுறுப்புள்ளவங்களா, பிரயாசப்படுகிறவங்களா நீங்க மாத்திருங்க ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை நீங்க ஆண்டவரே கட்டளையிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல், குடும்பத்தின் மேல் வெளிப்படுவதாக. கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்து இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.